மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு துண்டு கிழங்கு தான் எடுத்தேன். ஏன்னா அது எனக்கு மட்டுங்கிறதுனால அது ஒரு துண்டு எனக்கு போதும். அதுக்கப்புறமா அந்த கத்தி வச்சுட்டு அதில் வந்துட்டு லைட்டாக வெட்டிட்டு நம்ம வந்துட்டு அந்த தோலை எடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதோடனே அதை கிழங்கு எடுத்து நானும் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டுட்டு உப்பு இருக்குல்ல, உப்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த கிழங்குல வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே போதும். கிழங்கு வரைக்கும் அந்த உப்பு வந்து நல்லாவே பிடிக்கும். அதுக்கப்புறமா நல்லா முறுமுறுன்னு வந்து நானும் எடுத்துகிட்டேன். 2வது ரவுண்டு போட ஆரம்பிச்சிட்டேன். 2வது ரவுண்டு போட்டுட்டு உப்பு தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணும்போது அது ஆயிலே ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா வத்தப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சிப்ஸ் ரெடி ஆகிட்டு. அது வந்துட்டு நல்லாவே நான் இவ்வளோக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா முறுமுறுன்னு வந்துச்சு.